அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படியே சொல்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. சோதனையை குறித்து நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த பொறுமையை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராக நிறைவுள்ளவர்களாக பூரணராக இருக்கணும், நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்படி அந்த பொறுமையானது சோதனையினால் வரக்கூடிய அந்த சோதனையை தாங்குகிற அந்த பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய கடவுது. அதுவும் பூரணப்படுகிறது பாருங்கள். ஸோ பூரணமான ஒரு நிறைவான ஒரு பொறுமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சோதனை நமக்கு உதவி செய்கிறது. நமக்கு சோதனைகள் வருகிறது, அது மனித இயல்பு. கர்த்தர் பட சோதனைகளை அனுமதிக்கிறார். அது தேவனுடைய அந்த அனுமதிக்கிறது எதற்காக என்று சொல்கிறது பார்த்தா, நாம் விசுவாசத்தில் பலப்பட, நம்முடைய விசுவாச பரீட்சையில் நாம் தேர்ச்சி அடைய, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை உண்டாக்கும்படி, அந்த பொறுமை நம்மை ஒன்றிலும் குறைவுள்ள பிள்ளைகளாக வைப்பதற்கு அல்ல, குறைவில்லாதவர்களாக வைப்பதற்கு, நம் எல்லாவற்றிலும் பூரணமாக இருக்கும்படி, முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி, போதும் என்று சொல்ல அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அந்த பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்கிறது பாருங்கள். அப்போ சோதனை இட் மேக்ஸ் அஸ் a whole man என்று நாம் பார்க்கலாம். ஒரு முழு விசுவாசம் உள்ள மனிதனாக உருவாக்குகிறது. குறைவுகளை எல்லாம் தூக்கி எறிகிறது. குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒன்றிலும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. பூரணமான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிலும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, குறைவுள்ளதல்ல, நிறைவான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். இதற்கெல்லாம் அந்த பொறுமை கிரியை செய்கிறது. அந்த பொறுமையும் பூரணமாய் கிரியை செய்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்மை அழைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை பாதுகாக்கிறவர் நம்ம வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கிற பொழுது அந்த சோதனைகள் நம்மை பக்குவப்படுத்துகிறது. அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த சோதனைகள் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே குறைவற்றவர்களாக இருக்கும்படி செய்கிறது. எல்லாவற்றிலும் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போது அந்த பொறுமையும் நம்மை பூரணப்படுத்துகிறது பாருங்கள். தட் மேக்ஸ் அஸ் எ ஃபுல் அண்ட் ஹோல் மேன் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ விசுவாசத்தில் பூரணப்படுவதற்கு, விசுவாச வாழ்க்கையிலே நிறைவுள்ளவர்களாய் வாழ்வதற்கு, விசுவாசத்திலே பூரணராக இருப்பதற்கு, நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தில் குறைவில்லாத முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு, இவைகளுக்கெல்லாம் இந்த சோதனை நம்மை பொறுமையாக நடத்துகிறது. அந்த பொறுமை நமக்கு பூரணத்தை கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பலவிதமான சோதனைகள் வருகிற பொழுது கலங்கி போகாதீர்கள், துவண்டு போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். சந்தோஷப்படுங்க, அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் அந்த சோதனையை நாம் ஜெயிப்போம். வசனத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயிப்போம். ஜெயிக்கிற பொழுது அந்த ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையை கொடுக்கிறது. முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வெற்றியை, ஒரு பரிபூரணத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, பூரணராக, குறைவற்றவர்களாக, நிறைவுள்ளவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்ள சோதனையை வசனத்தினாலே எதிர்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, சோதனைகள் வருகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றிற்கும் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே பயன்படுத்தினார். வேதத்தில் இருக்கிற வசனங்களை மேற்கோள் காட்டி பிசாசு ஆண்டவரை துரத்தி அடித்தார். எங்களுடைய வாழ்க்கையில் கூட வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் ஜெயிக்கும்படி தேவனுடைய சத்திய வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வேதத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம், ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அந்த வசனங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை பதியும்படி, சோதனை நேரத்தில் நாங்கள் ஜெயம் பெறும்படி இந்த வசனத்தை நாங்கள் எடுத்து பயன்படுத்தும்படி கிருபை செய்வீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.